வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். என் பையன் காலையில் எழுந்தோடனே அப்பா வாப்பா மாடி தோட்டத்துக்கு போகலாம், அறுவடை பண்ணலாம் அப்படின்னா சரிடா வாடா அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அறுவடையாக பார்த்தீங்க அப்படின்னா வேங்கரி கத்திரிக்காங்க. இப்போ தான் இது ஒரு பெரிய காயை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜு தொட்டியில் 2 செடி தான் வச்சுருக்கேன். இந்த வேங்கரி கத்திரிக்காயோட சைஸை பார்த்தீங்கன்னா என் பையன் கட் பண்ணிட்டு வரும்போதே தெரிந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 அடி 1.25 அடி 2 அடிக்கெலாம் கூட காய் வருங்க. ஏன்னா அவ்வளோ லென்த்தான ஒரு பெரிய ஒரு காயே போதும் சாம்பாருக்கு. அப்புறமா ஊதா நீட்டு கத்திரியில் கொஞ்சம் இருந்தது. அந்த ஊதா நீட்டு கத்திரியை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு மாடி தோட்டத்தில் சின்னவர் ரொம்பவே இப்போ ஆர்வமாக இருப்பார். காலையில் எழுந்தோடனே அவரே மாடி தோட்டத்துக்கு வருவார். அப்புறமா அங்கே இங்கேன்னு பார்த்து செடி தாம்பட்டை அவனே பார்த்தான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அவரைக்காய் மோஸ்ட்லி பனிக்காலம் ஆரம்பிச்சிடுச்சிங்க. அதனால் நம்மளுக்கு இப்போ அவரைக்காய் கிட்டத்தட்ட நான் ஒரு 9 ரகமான அவரைக்காய் போட்டிருக்கேன். இந்த வெற்றிக்கெலாம் அப்படியே கொடி படற மாதிரி 9 ரகமான அவரைக்காயில் இப்போ நம்மளுக்கு ஒரு 6 ரகம் அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பட்டை அவரையிலே மெரூன் கலரு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டை அவரையிலே பச்சை கலரு. இது 365 நாளும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தவங்க விதை கொடுத்தாங்க. இனிமேல் தான் அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். நான் அவரைக்காயை மேலே ஏறி கட் பண்ணி கொடுக்க என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படியே முரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அவரையிலே ஒரு சூப்பரான ஒரு அவரைனா அந்த கோழி அவரை சொல்லலாம். இது கோழி அவரையிலே மெரூன் கலரு. ஆனால் நான் இதுக்கு வச்சுக்கிற பேர் அருவா அவரை. அருவா மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த அவரைக்காய். இந்த வாட்டி கொஞ்சம் அவரைக்காய் கம்மியாக தாங்க வரும். அடுத்த வாட்டி பாருங்கள் முறம் ஃபுல்லாக அறுவடை எடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ பூக்கள் வந்திருக்கு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டாணி அவரைக்காய். பட்டாணி அவரைலாம் முத்தும் போது போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. இப்போ நம்ம கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரகமான அவரைக்காய் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மேலே பால் அவரை, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பட்டாணி அவரை, அதுக்கப்புறமா கோழி அவரை, அதுக்கப்புறம் அந்த யானை காத அவரையிலே கொஞ்சம் லைட்டாக மெரூன் கலராக வரும். அப்புறமா மெரூன் கலர் பட்டை அவரை, மெரூன் கலர் பச்சை அவரை. என் பையனால் தூக்கவே முடியல, அவ்வளோ அவரைக்காய் பறித்தோம். ஒரு பெரிய வேங்கரி கத்திரிக்காய், அப்புறம் ஊதா கத்திரிக்காய், அவரைக்காயிலே அப்புறமா ஊதா பார்டர் அவரைக்காய் கொஞ்சம் இருந்ததுங்க. அப்படி இப்படி தேடி பார்த்தா அதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டேன். ஒரு முறம் ஃபுல்லாக அறுவடை, முழுக்க இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தி இயற்கை முறையில் அறுவடை பண்ணது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. இதே போல் மாடி தோட்டத்திலே நீங்களும் அறுவடை எடுக்கலாம். என்னுடைய ஓல்டு வீடியோலாம் பாருங்கள். மாடி தோட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதில் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு புதியவராக நீங்கள் மாடி தோட்டம் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். புதியவர்கள் மாடி தோட்டம் தொடங்கணும் அப்படின்னா அது மாடி தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக்கு, ஃபெர்டிலைசர், உரங்கள், மண் கலவை அப்படின்ட்டு எல்லாமே எங்ககிட்ட தரமானதாக கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். நன்றி.